இன்னைக்கு கூட பாருங்க, அவர் ரொம்ப தெளிவா பெரியாரா, பிரபாகரனா என்று கேட்டு கேள்வி வைக்கிறார் அவரு. இல்ல, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது பெரியாரா, சீமானா தான். நீங்க எப்பொழுதும் தலைவர்களுக்குள்ள கம்பேரிசனே வச்சுக்காதீங்க. பெரியாரா, வஉசியா, வஉசியா, காந்தியா, காந்தியா, நேருவா, நேருவா, பட்டேலா, பட்டேலா, ராஜாஜியான்னு வச்சுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரவர் இடத்துல சிறப்பாக இருந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம வச்சுக்கணுமே ஒழிய, நீங்கள் காந்தியை கொன்னது ஆர்எஸ்எஸ், கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். ஆனால் காந்தி ஆர்எஸ்எஸ் கொன்ன உடனே இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னவர் பெரியார் தான் சொன்னார். கடுமையாக எதிர்த்த பெரியார் இல்லையா? திருக்குறளை திட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திருக்குறளை முதல்ல மாநாடு நடத்தின ஒரு பெரியார். அதை தெளிவாக சொல்கிறார் அவர். 133 அதிகாரம் எனக்கு உடன்பாடு இல்லை. புலால் உண்ணாமே நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு புலால் சாப்பிட்ற பிடிக்கும். அதனால எப்படி ஒரு கடைக்குள்ளே போனால் எல்லா பொருளையும் வாங்காமல் அவசியமானதெல்லாம் வாங்குவோமோ, அப்படி இந்த திருக்குறள் இருக்கும் அவசியமான பொருள் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் வேதமாக கொள்ள வேண்டியது திருக்குறளை தாங்கிறார். என்னையா நீங்கள் முதல்ல அப்படி சொன்னீங்க, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம், முதல்ல எல்லாம் பூரா தப்பாக உரை எழுதினவங்களை பற்றி படிச்சுவிட்டேன். அப்புறம் தமிழ் படித்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை இதுக்கு அர்த்தம் இப்படி இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ சொல்கிறேங்கிறார். அதை போல் எப்படி பெரியார் எல்லாவற்றையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாரோ, அப்படி பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான்.